எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பார்த்திங்கன்னா மக்காச்சோளம் நட்டுருந்தோம். அதில் வந்து கொஞ்சம் அந்த அந்த பருப்பு கொஞ்சம் பெருசாக வரும்போதே வந்து குருவி எல்லாம் சாப்பிட்றதுன்னு சொல்லி இந்த மாதிரி எல்லாத்துலேயும் பிளாஸ்டிக் கட்டியிருந்தோம். அப்படி இருந்தும் பாருங்களேன், அப்படி இருந்தும் இது ஃபுல்லாக சாப்பிடுச்சு. சரி, ஓகே, கிடச்ச வரைக்கும் லாபம்னு மிச்சம் இருக்கிறத எடுக்கலான்னு சொல்லிட்டு முத்துனதை மட்டும் எடுத்துட்ருக்கேன். யாருங்க, இது ஃபுல்லாமே குருவி சாப்பிட்ருச்சு. மிச்சம் இருக்கிறது நல்லா விளைஞ்சிருக்கு. ஆனால் விதைகள்லாம் நல்லா பருமனாக சூப்பராக இருக்குது. ஆனால் ஃபுல்லாக முழுசாக தான் கிடைக்க மாட்டுது. பரவாயில்ல, குருவிங்க தானே சாப்பிடுது. குருவி, அணில் நிறைய சாப்பிடுது. அட, நீங்கள் பாருங்கள், பஞ்சு வேறு நிறைய மேலே வரைக்கும் ஏறிடுச்சு. இது எப்படி எடுக்க கஷ்டமாப்பா. பிளாக் கோப்ரா சில்லி இதில் நிறைய நாங்கள் பறிச்சிட்டோம். ஒரு செடி வச்சாலே வந்து வீட்டுக்கு மிளகா கடையில் வாங்கவே தேவையில்லை. இப்போ நம்ம வந்து ஒரு பாத்தி ஃபுல்லாமே அதான் போட்டிருக்கோம். ஸோ நிறைய மிளகா கிடைக்குது. அதே போல் பூக்களும் நிறையா இருக்குது. ஒன்ஸ் வந்து நம்ம மீன் அமிலமோ இந்த மாதிரி ட்ரைகோடர்மா விடி இதெல்லாம் நம்ம போடும்போது ஆட்டோமேட்டிக்காகவே நிறைய பூ கிடைக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ பூ. இதில் நான் வந்து இந்த பூக்கள்லாம் உதிராமல் இருக்கணும் அப்படின்றதுனால இது வேறு தெளித்து விட்ருக்கேன். அதாவது எருக்க இலை கரைசல் வேறு தெளித்து விட்ருக்கேன். எல்லாத்துக்கும் ஊற்றிருக்கேன். ஸோ பூக்கள்லாம் உதிராமல் நமக்கு எல்லாமே காயாக மாறும், மிளகாயாக மாறிடும். பார்த்திங்கன்னா நிறைய பூ இருக்குது பாருங்கள், மதன்னு. இன்னும் இந்த தோட்டத்தில் வந்து நிறைய பண்ணலாம். ஆனால் மெயின்டைன் பண்ண தான் முடியல. நிறைய பூச்சி தாக்குதல் அதிகம் இருக்குது. ரொம்ப நாளாக வந்து நான் இந்த தோட்டம் ஆரம்பித்ததுலேருந்து கஸ்தூரி வெண்டை வந்து நான் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன், வரவே இல்லை. பட் இப்போ தான் வந்து வந்திருக்கு. அதுவும் சின்ன சின்ன செடியாக இருக்குது. நான் வச்ச செடியில் வந்து பாதி செடி வந்து போயிடுச்சு. பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ தான் வச்சிட்ருக்கு. இருக்கிற செடி வந்தாலே போதும், வீட்டு குழம்பு காய்க்கிறோம். எங்ககிட்ட இருந்த பருமன் வெண்டை விதை வந்து இப்போ மிஸ் ஆகிடுச்சு, இல்லாமே போயிடுச்சு. ஆனால் நிறைய இருந்துச்சு பருமன் வெண்டை. அங்கே நிறைய வெண்டை கூட கலந்து மிஸ் பண்ணிட்டோம். ஸோ திருப்பி அதை சேகரிக்கணும்.